ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி ஒரு வீடியோ என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, சூடான சேமியா, சுவையான சேமியா ரொம்ப குயிக்காக எப்படி சிம்பிளாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நாங்கள் இன்றைக்கி துர்கா சேமியா 2 பேக்கெட் எடுத்திருக்கோம். அந்த 2 பேக்கெட்டுக்கு என்னென்ன தேவை, எவ்வளோ அளவில் தேவைன்றதையும் பார்க்கலாம். இது நைட் டைமில் செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். டின்னருக்கு சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு கடாய் வச்சுட்டு, கடாய் சூடானோடனே எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எந்த எண்ணெய்னாலும் ஊற்றிக்கோங்க, பட் நல்லெண்ணெய் இன்னுமே கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கும். எண்ணெய் ஊற்றின பின்ன எண்ணெய் காஞ்சோடனே கடுகு கடலப்பருப்பு சேர்த்திக்கோங்க. கடுகு கடலப்பருப்பு பொரிஞ்ச உடனே கருவேப்பிலை சேர்த்திக்கோங்க. கருவேப்பிலை நிறம் மாறுறதுக்குள்ளே 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா நீட்டமாக கட் பண்ணி வச்சு அதையும் சேர்த்திக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுங்க. வதக்கின பின்ன பொன்னிறம் வந்தோடனே அந்த ஆயிலில் நம்ம மிளகாத்தூள் சேர்த்திக்கலாம். நம்ம காரத்திற்கேற்ப மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கணும். அந்த மிளகாத்தூள் வெங்காயம் எல்லாம் பிரண்டு வர மாதிரி நம்ம நல்லா கிளறி விட்டுறணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, தக்காளி 3 மீடியம் சைஸில் அம்மா அரைச்சி வச்சுருக்காங்க. நம்ம அதையும் சேர்த்திக்கணும். தக்காளி சேர்த்துன பின்ன சால்ட்டு, டர்மரிக் பவுடர், மஞ்சள் தூள், இது 2ம் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். அது கூடவே நம்ம பச்சை மிளகாவை கீரி, நான் எப்பயுமே பச்சை மிளகாவை 2ஆக கீரி அதுக்குள்ளே இருக்க சீட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு தான் நான் ஆட் பண்ணுவேன். குழந்தைங்க சாப்பிட்றாங்க அப்படின்றனால அதை எடுத்துட்டு நம்ம அதையும் போட்டு நல்லா ஃபுல்லாக கிண்டி விட்டணும். நம்ம எந்த அளவுக்கு அதை பிரட்டி விடுறோமோ அந்த அளவுக்கு மசாலா எல்லாத்துலேயுமே சேர்ந்து வரும். நெக்ஸ்ட்டு மசாலாலாம் இது பண்ணோன்னே நம்ம தண்ணி ஊற்றணும். நம்ம 2 பேக்கெட் துர்கா சேமியாவுக்கு 450 ml தண்ணி யூஸ் பண்ணுறோம். அம்மா அந்த ஜாரில் இருக்க அந்த டொமேட்டோ பேஸ்ட்டுக்காக கொஞ்சம் அலசி ஊற்றிட்டு நெக்ஸ்ட்டு 450 ml வாட்டரை ஆட் பண்ணுறாங்க. அந்த தண்ணி ஊற்றினோன்னே லைட்டாக கொதி வரும்போதே நம்ம சால்ட் போதுமா இல்லை இன்னும் வேணுமான்ற டேஸ்ட்டு பார்த்துக்கணும். கம்மியாக இருந்துச்சு உப்பு அப்படின்னா நீங்கள் அந்த டைமில் இன்னும் கொஞ்சம் உப்பு கூட ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கொதி வரும்போது ஆட் பண்ணாதீங்க. அந்த டைம் நம்ம சேமியா தான் ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு சேமியாவை 2 பேக்கெட்டுமே ஓப்பன் பண்ணி நல்லா போட்டு வச்சுக்கோங்க. இது நம்ம கச்சா முச்சான்னு நம்ம கிண்டக்கூடாது. எப்பயுமே ஒரு சைடில் இருந்து அந்த சேமியாவில் மசாலாவும் அது வாட்டர்லையும் டிப்பாகி வர மாதிரி ஒரு சைட்லேருந்து நம்ம மெல்லமாக கிண்டி விடணும். உங்களுக்கு இந்த மாதிரி போட வேணாம் அப்படின்னா சேமியா போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தூள் பண்ணி வச்சுக்கோங்க. அது கொஞ்சம் தூளாக வரும், இது நீட்டமாக வரும். அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு. நல்லா கிளறி விடணும். கிளறி விட தான் அது போய் எல்லா மசாலாவும் எல்லா பொருள் மேலேயும் சேமியா மேலேயும் நல்லா மெர்ஜாகி வரும். நெக்ஸ்ட்டு ஃபைனலாக பார்த்திங்கன்னா கீ ஓரளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி, டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கீ ஆட் பண்ணிக்கோங்க. சுவையான சிம்பிளான சேமியா ரெடி.